வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் ஸ்மைலி CHROMALI சேனல். இன்றைக்கி என்னால் சுத்தமாக வந்துட்டு பேச முடியலை. ஏன்னா நான் நேற்றே வந்துட்டு எனக்கு உடம்பு முடியலை அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ரொம்ப தொண்டை வலி, என்னால் பேச முடியலை. நான் வந்து இப்போ உங்களுக்காக ரொம்ப சவுண்டாக பேசுகிறேன். இந்த லைவ் ஸ்ட்ரீம் பற்றி எல்லாருமே வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோவை மட்டும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ் தான் இன்னும் 10 டேஸ்க்கு வரப்போகுது. ஸோ அதனால் இனிமேல் நம்ம சேனலில் லைவ் கிடையாது. இப்போ வந்து லைவ் ஸ்ட்ரீமுக்கு என்ன ஆப் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து நான் mobizen அப்படிங்கிற ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ mobizen லைவ் அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 3 ஆப் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸ்ட்ரீம் லேபு, அதுக்கப்புறம் கேமரா ஃபைல் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு, அதுக்கப்புறம் mobizen. இந்த யூஸ் பண்ண 2 ஆப்லேயுமே வந்து தேர்டு பார்ட்டி அக்சஸ் கேட்கும். அதனால நம்மளோட குக்கீஸை வந்து நம்ம அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரிஃபிகேஷன் மெயில் வந்து நம்மளோட யூடியூப்போட அந்த மெயில் ஐடிக்கு வரும். இதனால நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால அந்த தேர்டு பார்ட்டி அக்சஸ் இல்லாமல் அக்சஸ் ஆகிற இந்த mobizen லைவ் ஸ்ட்ரீம் ஆப்பை தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் சீக்கிரமே உங்களை வந்து சேரும். இப்போ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்து ஏன் லைவ் வரல அந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாரி. இப்போயே என்னால் பேச முடியலை. ஸோ வந்து இந்த வீடியோ எல்லோரும் கேட்டிருந்ததுனால வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சாரி. இப்போ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு இந்த ஆப்பை. இப்போ வந்துட்டு கூகுள் சைன்இன் கேட்குது. ஸோ கூகுள் சைன்இன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். அலோ கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணுறப்போ உங்களோட சேனல் மெயில் ஐடியை கொடுங்க. இப்போ நான் இதை வந்து ஹைடு பண்ணியிருக்கிறது எதனாலனா ஹேக் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெயில் ஐடியை யாருக்கிட்டேயுமே கொடுக்காதீங்க. இப்போ நிறைய ஹேக்கிங் ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் காட்டுதா? இப்போ வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அது சும்மா நம்மளுக்காக தான் காட்டுது. இப்போ இந்த ஒரு ஸ்மைலி வந்திருக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த எம்டி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மைலி நான் மூவ் பண்ணுறேன் இல்லையா? ஸோ அந்த ஸ்மைலியை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம சேனலோட லோகோ அது வந்து மூவ் ஆகுது. ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆப்குள்ளே போனோன்னா இந்த ஸ்மைலி காட்டுது. எப்பயுமே வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னு இந்த ஸ்மைலி நம்ம சேனலோட லோகோ தான் காட்டும். ஸோ வந்துட்டு இதில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுக்கு ஃபேஸ் கேம் வேணும் அப்படின்னா அதை ஓகே கொடுத்துக்கோங்க. எனக்கு வேணான்றதுனால நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். மைக்ரோஃபோன் வேணும்னா கண்டிப்பாக மைக்ரோஃபோன் ஓகே கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஹெச்டி ரெசொல்யூஷன் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசொல்யூஷன்ஸ் வேணுமோ அந்த 720p வரைக்கும் இருக்குது. ஸோ நெட்டு கனெக்ஷன் மூலியமாக அது வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா லைவ் ஸ்ட்ரீம் லேட்டன்சி அது வந்து இங்கே பாருங்கள், லோ, நார்மல், அல்ட்ரா லோ அப்படின்ட்டு இருக்கு. அது வந்து நம்மளோட அந்த டேட்டாவை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா ப்ரைவசி வந்து பப்ளிக் மாற்றிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிக், ப்ரைவேட், அன்பப்ளிஷ்டுன்னு வரும். ஸோ அதில் பப்ளிக் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா லைவ் சேனல் வந்து எந்த சேனலோ அந்த சேனல் நேம் வரும். அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் வெர்ஷன், ஹெல்ப் டெஸ்க்கு, சேனல் சேஞ்ச் லைவ் சேனல், அதாவது நம்ம வேறு சேனலுக்கும் வந்துட்டு லைவ் போட்டுக்க முடியும். நிறையா சேனலுக்கு ஒரே ஆப்பில் லைவ் போட்டுக்க முடியும். அதுதான். அதுக்கப்புறம் லாக் அவுட்டு. இது எல்லாம் தான் செட்டிங்ஸு. வேறு இதில் வந்து புதுவிதமான செட்டிங்ஸுன்றது வந்து எதுவுமே கிடையாது. ஓகேவா? இந்த செட்டிங்ஸ் மட்டும்தான், பெருசாக வேறு எந்த செட்டிங்ஸும் கிடையாது. அதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ இந்த 3 சிம்பிள் காட்டுது இல்லையா? ஸோ இங்கே வச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்மைலியை நான் டச் பண்ணோன்னா லைவு, செட்டிங்ஸு, 3 லைன்ஸ் காட்டுது. ஸோ செட்டிங்ஸை வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 லைன்ஸை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு லோட் ஆகுது. இப்போ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லைவுக்கு வந்துட்டு வீடியோ நான் வந்து ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ ஆடெல்லாம் உடல வருது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நான் பண்ண லைவ் ஸ்ட்ரீம் வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு காட்டும், எவ்வளோ லைக் போயிருக்கு, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டும். சில இது வந்துட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணாமல் வச்சுருப்போம்ல, அது வந்து அப்ஸ்ட்ரீமாக காட்டும். அதுதான் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் வந்து காட்டுது. இது வந்து இனிமேல் அப்ஸ்ட்ரீம் ஆக போகிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி காட்டும். இப்போ வந்து இந்த 3 லைன்ஸை வந்து டச் பண்ணோன்னா இதுதான் வந்து காட்டும். இப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணணும்னா வெளியே வந்துடுங்க. ஃபுல்லாகவே வெளியே வந்துட்டு இந்த லைவ் பட்டனுன்றதை அமுக்குங்க. ஓகேவா? ஸோ வந்து இந்த லைவை அமுக்குனீங்க அப்படின்னா வந்துட்டு
ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் லைவ் கேமரா லைவ் அப்படின்னு காட்டும். இப்போ நான் ஸ்க்ரீன் லைவ் எனக்கு வந்து ஃபோனில் உள்ள ஸ்க்ரீன் லைவ் தான் வேணும். கேமரா லைவ் வேணும்னா நீங்கள் கேமரா லைவ் கொடுத்துக்கோங்க. கேமராவில் உள்ளது எல்லாமே தெரியும். ஸோ ஸ்க்ரீன் லைவ் நான் கொடுத்துட்டு அலோ கொடுக்குறேன். அதே மாதிரி ரெக்கார்டு ஆடியோ கேட்குது, அலோ கொடுக்குறேன். ஸோ அலோ கொடுத்துட்டு இங்கே நம்மளுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை நம்ம கொடுக்கணும். ஸோ வந்து இப்போ நான் ஜஸ்ட்டு ஸ்மைலி குரோமாலின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்மைலி குரோமாலி நான் கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மகிட்ட கேட்கும் ஒரு லைவ் ப்ராட்காஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் ஸ்டார்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டார்டிங் லைவ் ப்ராட்காஸ்ட்டுன்னு கேட்டுட்டு ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் இதை ஸ்டார்ட் நவ் கொடுத்தேன்னா லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் நவ் கொடுங்க. இப்போ வந்து இது பெர்மிஷன் ஒர்க் ப்ராப்பர்லி, ப்ளீஸ் அலோ திஸ் பெர்மிஷன் அப்படின்னு கேட்குது. அதாவது அலோ பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. அதே மாதிரி லைவ் முடிஞ்சோன்னே இந்த லைவ் ஸ்டார்ட் ஆனால் இதில் இந்த மாதிரி பேஜ் காட்டுதுல, இதில் இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேட் பேஜ் வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். தெரியலைன்னா என்னோடய லைவில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதை பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வேறு எந்த தேர்ட் பார்ட்டி அக்சஸுமே கேட்காது. இந்த மாதிரி நீங்கள் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் எண்டு செஷன் கொடுத்துட்டு ட்ராக் பண்ணிடலாம். இந்த லைவ் ஆப் வந்து சூப்பராக வந்துட்டு பஃபர் ஆகாமல், முடிஞ்ச அளவுக்கு பஃபர் ஆகாமல் வந்துட்டு நல்லா லைவ் வந்து போகுது. ஸோ அதனால் இந்த ஆப்பை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து லைவ் பண்ணலாம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பிலோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து லைவ் வந்து கிடையாது யூடியூப்பில். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இவங்களுக்கு நிறையா ஆடியன்ஸ் வந்து வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி லைவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. என்னால் லைவ் வர முடியாததுக்கு ரொம்ப 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 சாரி. ஏன்னா நான் நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ரொம்ப சாரி, என்னால் சுத்தமாக முடியலை. இந்த வீடியோவே போடணுன்றதுனால தான் நான் இவ்வளோ கத்தி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. சீக்கிரமே நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இதே மாதிரி சூப்பரான வீடியோஸும் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் ஸ்மைலி குரோமாலி.